இதுக்கு முதல்ல அரிசியும் பருப்பும் தனியாக ஊற வைக்கணும். புழுங்கல் அரிசி 1 கப்பு நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அதே மாதிரி 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு கழுவி தண்ணியை ஊற்றி இதுவும் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். மூணு மணி நேரம் கழித்து ஒரு மிக்சர் ஜாரில் அரிசியும் பருப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைக்கணும். அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா திக்காக இருக்குது, நல்லாவும் அரைஞ்சிருக்கு. இது ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கவனமாக நிறைய தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், ஏன்னா நல்லா மாவு திக்காக இருக்கணும். மாவு கொஞ்சம் நல்லா ஆரஞ்சு கலரில் வரத்துக்காக கொஞ்சோண்டு கேசரி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது சக்கரை பாகு செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி இதையும் சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே அதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு மாவை கொஞ்சமாக எடுத்து அது எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்ச உடனே எடுத்து சக்கரை பாகில் போடணும். சக்கரை பாகில் கொஞ்ச நேரம் வச்ச பிறகு எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். தக்காளி புலாவுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு 1 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், அரை வெங்காயம் நறுக்குனது, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது 1 கப் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு இதோட ஒரு 1/2 கப்பு முந்திரி பருப்பு இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு மெலிசா ஸ்லைஸ் பண்ண 2 வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க. இது கொஞ்சம் இந்த ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை நான் சேர்க்குறேன். அடுத்தது 4 பெரிய தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அடுத்தது தண்ணியை ஊற்ற போகிறேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கடைசியில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 1 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருங்க. ப்ரெஷர் குக்கர் உடனே திறக்க வேண்டாம், ஸ்டீம் எல்லாம் போன பிறகு திறந்தா போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான தக்காளி புலாவ் தயாராக இருக்குது. இந்த புலாவுக்கு ஒரு வித்தியாசமாக பூந்தி ரைத்தா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ பூந்தி ரைத்தாக்கு 200 ml தயிர் ஒரு பவுலில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப்பு பூந்தி, பொடியா நறுக்குன புதினா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே சர்வ் பண்ணலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த ரைத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 6-7 பிஞ்சு கத்திரிக்காயாக ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது காம்போட நீங்கள் கத்திரிக்காயை 2 பதமாக வெட்டணும். வெட்டினீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். இப்படி பார்த்துக்கோங்க எப்படி வெட்டியிருக்கேன்னு. இதில் ஒரு மசாலா போட்டு வைக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் கரைச்ச புளி, அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இந்த மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே தடவி நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மசாலா தடவி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 1/2 கப்பு எண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் வறுக்க போகிறோம். கத்திரிக்காய் பாதி வெந்த பிறகு கத்திரிக்காயெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அடுத்தது 1 கப்பு சின்ன வெங்காயம் போட்டுட்டு இன்னொரு கப்பு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது 6 பல்லு பூண்டு நசுக்குனது அதை போட்டுருங்க. போட்ட பிறகு 2 தக்காளி போடணும். ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, இன்னொரு தக்காளி நல்லா கிரேட் பண்ண தக்காளி அதுவும் போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 கப்பு கரைச்ச புளி, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கிற சமயத்தில் இந்த ஃப்ரை பண்ண கத்திரிக்காயை அதில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. குழம்பும் நல்லா திக்காயிருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வெல்லம் போடலாம். நான் போட போகிறேன். இது நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும் வெல்லம் போட்டால். இப்போ உங்களோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க. முட்டை பிரியாணிக்கு முதல்ல வெங்காயம் வறுக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மெலிசா நறுக்கின வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருங்க. அதே பேனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு 6 முட்டை வேக வச்சிருக்கேன். முட்டைகளை 4 பக்கமும் கீறி பேனில் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருங்க.
அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, 2 வெங்காயம் மெலிசா நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு இதில் 3 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். 1 நிமிஷம் கழித்து இதில் 3 தக்காளி பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்து இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா தயிரை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அடுத்தது இதில் ஒரு கையளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா இலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 300 கிராம் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இந்த பாஸ்மதி அரிசியை ப்ரெஷர் குக்கரில் போட்டுருங்க. அரிசி போட்ட பிறகு மெதுவாக கரண்டி வச்சு கிண்டுங்க. அதிகமாக கிண்டுனீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு இதில் 500 ml தண்ணி ஊற்றணும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வறுத்து வச்ச முட்டையை இதில் மெதுவாக போட்டுக்கோங்க. கடைசியில் வறுத்து வச்ச வெங்காயத்தை மேலே கொஞ்சம் தூவி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. ஆவி வந்த பிறகு வெயிட்டை வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரை உடனே திறக்கக்கூடாது. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு தான் அதை திறக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. வெயிட் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை நான் திறக்க போகிறேன். அருமையான முட்டை பிரியாணி ரெடியாக இருக்குது. இது சிம்பிளாக ஒரு வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பன் பரோட்டாக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 முட்டை உடச்சி போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பால் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மெதுவாக பிசைய ஆரம்பிக்கணும். மாவை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது மாவு. ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பரோட்டா செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாவை நல்லா பிசையணும். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் அப்பப்போ குத்தி குத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்ச பிறகு மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி போல மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சிருங்க. ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மாவு நல்ல மெதுவாக இருக்கு. இப்போ மாவை நம்ம சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உள் பக்கத்துக்கு மடித்து நல்லா உருண்டையாக்கி வச்சிருங்க. இந்த சின்ன உருண்டைகள் மேலே கூட கொஞ்சம் எண்ணெயை தடவி இன்னும் 1 மணி நேரம் இதை மூடி போட்டு வைக்கணும். 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ பரோட்டா தேய்க்கலாம். தேய்க்கிற கல் மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா தேய்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மெலிசாக தேய்ச்சிருக்கேன். அடியில் கல் தெரிகிற மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ பரோட்டாவை மடிக்கணும். 2 பக்கத்துலேருந்து நல்லா உள்பக்கமாக மடிச்சுட்டு பரோட்டாவை விரலில் வச்சு அப்படி சுற்றி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன பன் சைஸில் வந்திருக்கு. அடுத்தது தவாவில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி செஞ்சு வச்ச பன் பரோட்டாவை தவா மேலே போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு 2 பக்கமும் நல்லா பொரிக்கணும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்ச உடனே மறுபக்கம் திரும்பி பரோட்டா நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நீங்கள் அதை பொரித்து எடுத்துடலாம். பன் பரோட்டா சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் கடைசியில் கொஞ்சம் தட்டி விடணும். அப்போ தான் இந்த லேயர்ஸ் எல்லாம் பிரியும். சூப்பரான பன் பரோட்டா தயாராக இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் சிக்கன் கறியோ இல்லைன்னா சிக்கன் சால்னா இல்லைன்னா வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.